என்னைக்கு இந்த ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வரணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் இன்னும் கொஞ்சம் நேரம் லேட் ஆகுது. நீ கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, இட்லி கடைக்கு காய்கறிகள் எல்லாம் தீந்து போச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. சரி சீக்கிரமாக வரலான்னு பார்த்தா இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ லேட் ஆகி போச்சு. போனவொடனே திட்ட போகிறா. என்ன பண்ணுறது, நம்ம வேலை அப்படி. திடீர்னு ஒரு ஃபைலை கொடுத்து இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணேன்னா மேலிடத்துலேருந்து வேலை செஞ்சு கூட செஞ்சிடலாம். ஆனால் இந்த வேலை வாங்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம். என்னடானா ஏன்னா தினைக்கும் ஓவர் டைம் பண்ணுறான், என்னமோ தினமும் செய்கிற மாதிரி. நானாக உட்காந்து வேலையை தானே பார்க்குறேன். சம்பளம் மட்டும் ஓவர் டைமில் நிறைய கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. ஆனால் ஓவர் டைம் மட்டும் ஏன்னு கேட்குறாங்க. இன்னொருத்த என்னடானா இருன்னா ஒரு காஃபியை குடிச்சிட்டு வரேன்றாங்க. இவங்களெல்லாம் வச்சுட்டு வேலை வாங்குறது இந்த மாடு மேய்க்கிறதுக்கு சமம். வேலை செய்கிற ஒரு சிலரை சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதாகுது. வேலை செய்யாதவங்க வச்சுக்கின்னு அப்பா ஒரே பாடாக போச்சு. போனவொடனே இந்த ராணி என்னென்ன கத்த போகிறான்னு தெரியலை. இந்த மனுஷன் வந்துட்டாரு போலவே. அப்பவே பைக் சவுண்ட் கேட்டுச்சு. இன்னும் என்ன பண்றாரு தெரியல. சகல இப்போ தான் வரியா வேலைலேருந்து? ஆமாம் இப்போ தான் வந்தேன். சுற்றி பார்த்தா யாரும் இல்லை. இந்த டைமில் காசு கேட்டால் நம்ம எப்போ காசு கேட்டாலும் கொடுக்குற ஒரே மனுஷன் இந்த மனுஷன்தான். சரி இப்பயும் கேட்டு பார்ப்போம். இல்லை நான் சொல்ல போகிறாரு யாரும் கூட இல்லை, கேட்டுருவோம். என்னாச்சு, எதனா வேணுமா? அது வந்து கரெக்டாக எங்கேருந்து தான் வருவான்னு தெரியல. காசை கேட்கலான்ட்டு வாயை எடுத்தேன், கரெக்டாக வந்துட்டான். இவன் முன்னாடி கேட்டானா அவ்வளோதான், அவங்க அம்மாட்ட போய் சொல்லி அடியே வாங்க வச்சிருவான். இப்போதைக்கு கேட்கறது நல்லது கிடையாது. என்னடா எதுக்குடா கூப்பிடுற? இவ்வளோ நேரம் என்னம்மா கத்திட்டு இருந்த சாப்பாடு செய்யலன்ட்டு செஞ்சு தட்டில் போட்டு உன்னை தேன் ஆளையே காணோம். இங்கே வந்து பேசிட்டு இருக்க. வா சீக்கிரம் வந்து சாப்பிடு வாப்பா. டேய் போடா வரேன். காசை கேட்கலான்ட்டு இப்போ தான் வாயை எடுத்தேன், கரெக்டாக வந்துட்டான் கெடுக்கிறதுக்கு. இவனை எப்படின்னா உள்ளே அமிச்சிட்டேன். நம்ம சகலையாண்டு இன்னைக்கு காசை வாங்கி ஆகணும். நம்மக்கிட்ட சுத்தமாக ஒரு பைசா கூட கிடையாது. அப்புறம் பீடி பிடிக்க கூட காசு இல்லாத போயிடும். நீ போப்பா, நான் வரேன் பின்னாடியே. சரி நான் போறேன், நீ சீக்கிரமா வா. முதல்ல வரேன் நான். அப்பா ஒரு வழியாக போயிட்டான். ஏங்க எவ்வளோ நேரம் ஆகுது வந்து, என்ன பண்ணுறீங்க இங்கே? அம்மா இந்த அம்மா வந்துச்சா அவ்வளோதான் கேட்டோமானா. வேறு வேணையே வேணாம், நம்மளுக்கு காசே வேணாம். சைலண்ட்டாக உள்ளே போய் சாப்பிட்டு படுப்போம். வேறு நீ நான் ஒரு நாள் பார்த்துக்கலாம். இது ஒன்றும் இல்லை ராணி, வரேன். பிள்ளைங்க என்ன பண்ணுது, சாப்பிட்டீங்களா இல்லையா 3 பேரும்? எல்லாம் கேள்வி இங்கே கேட்டுறீங்களா? உள்ளே வர மாட்டீங்களா என்ன? சரி வரேன். ஒரு வழியாக எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சாச்சு. நம்ம இவ்வளோ நேரமாக ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் பேகெல்லாம் ஏற கட்டிட்டோம். இந்த சத்தியம் எங்கே போனானே தெரியலையே. இவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்கே. என்ன சோனி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா ரொம்ப சின்சியராக எழுதுறதும் படிக்கிறதுமா இருந்தேன். இப்போ என்னடானா பாத்ரூம் போயிட்டு வரதுங்களையும் மொத்தத்தையும் ஏற கட்டி வச்சுட்டு இருக்கியே, போர் அடிச்சிச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் எடுத்து வச்சேனே. அப்புறம் என்ன, படித்து முடிச்சுட்டுல, வா போய் சாப்பிடுவோம். அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, உக்காரியா? என்ன மேடம், என்ன பேச போகிறீங்க? நீ ஏன் முதல்ல இப்படி இருக்க? எப்படி இருக்கேன் ஒன்றும் புரியலை. தெளிவாக கேட்டால் தான் புரியும். நீ தெளிவாக பேசினாவே புரியாது. இந்த மாதிரிலாம் பேசுனா சுத்தமாக புரியாது. வேறு ஒன்றும் கிடையாது. எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் மட்டும் எந்த வேலையும் செய்யலன்ட்டு பொம்மை அடக்கிட்டு வாங்க வைக்கிறியே. ஏன் இப்படி இருக்கிற? நீ வேலை செய்யாதால் தானே என்னை செய்யலைன்னு திட்டுறாங்க. நீ வேலை செய்யாத இருந்தானா என்னை ஏன் திட்ட போகிறாங்க? நீயே சொல்ல. என்ன சொல்லி சொல்கிற நீ? நான் எப்போனா உன்னை எந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யன்னு சொல்லியிருக்கேனா? அம்மா சொல்லுவாங்க, நீ செய்யலைன்னா நீ திட்டு வாங்குற. நீ செய்யாதாலும் என்னையும் செய்ய வேணாம்னு சொல்கிறிய. அம்மா பாவம் இல்லை. காலேஜ் போகும்போது கூட எதனா ஒர்க் இருக்கும், ஸ்கூல் போகும்போதெல்லாம். அதனால் எதனா கொஞ்சம் தான் செய்வேன். இப்போ வீட்டில் சும்மா தானே இருக்கும், அதனால் அம்மாவுக்கு முடிஞ்ச வரையும் ஹெல்ப் பண்ணலான்னு பண்ணுறேன். உன்னால் முடிஞ்சால் பண்ணு, இல்லைனா சைலண்ட்டாக இருந்துறேன். என்னையும் செய்ய வேணான்ற. அப்படியே ரொம்ப நல்ல மாதிரிலாம் பேசாது. என்ன நீ யாருன்னு எனக்கும் தெரியும். என்ன நம்ம 2 பேரும் ஒரே குட்டையில் உந்த மாட்டேங்குதா? நீ ஏன் கொஞ்சம் காலமாக ரொம்ப வேலையெல்லாம் அம்மா செய்கிற? நீ செய்கிறதால தானே அம்மா செய்யலைன்னு திட்டுறாங்க. நான் அதை தான் சொல்கிறேன், உனக்கு புரியலையா? எப்பயும் 2 பேரும் வேலை செய்ய மாட்டோம், அதனால் 2 பேரையும் எதனா திட்டிட்டு விட்டுருவாங்க. இப்போலாம் நீ எல்லா வேலையும் செய்கிறதால என்னை எப்போ பார்த்தாலும் திட்டினே இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ தானே. நீயும் வேலை செய்யலைன்னா 2 பேரும் எப்படியோ போட்டோ செய்யாதக்கிறாளுங்கன்ட்டு 2 பேரையும் சமமாக ஒரே வாட்டி திட்டி விட்டுருவாங்க. ஆனால் நீ செய்கிறதால எனக்கு ஒரு திட்டு தான் விழுது தினமும். திட்டுறதெல்லாம் நீ அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன்னு எனக்கு தெரியும். இப்போயே இந்த அளவுக்கு பேசின்னு இருக்க. வந்து என்ன சாப்பிட்டு படுக்கலாம், இல்லைன்னா எப்படின்னா நான் போகிறேன். ஆமாம், அதெல்லாம் விட கடைக்கு போனால சாயந்தரம் எவ்வளோ நேரம் கடைக்கு போயிட்டு வரதுக்கு? அம்மா ஏதோ வெளியே போயிருந்தாங்க, அதனால் நீ தப்பிச்ச, இல்லைன்னா மாட்டிருப்ப. எவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு இருந்த? கடைக்கு போக சொன்னா அது ஒரு பெரிய கதைப்பா. நல்ல வேலை அந்த காசு மட்டும் கிடைக்கலன்னா அவ்வளோதான்.
என்ன காசு கடைகள்னா அவ்வளோதானா? அப்போனா காசு தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தியா? ஆமாப்பா, போகும்போது பொம்மி திட்டிடுச்சுன்ட்டு நான் திருப்பி உங்கள் 2 பேரையும் திட்டினே போனேனா, போகிற வழியில் காசு எங்கே விட்டனே தெரியல. பக்குனா இப்போச்சு கடைக்கிட்ட போனவொடனே காசை பார்த்தேன். நல்ல வேலை எல்லா பொருளையும் வாங்கிட்டு பார்க்கல. அந்த அண்ணாக்கு தெரிஞ்சிருந்தேன்னா அவ்வளோதான். அப்புறம் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்ருப்பாரு ஃபோன் பண்ணி. அப்புறம் நல்ல வேலை கடைக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே காசு இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரி நம்ம வந்த வழியில் யாருமே வரலையே, திரும்பி போய் தேடுவோன்ட்டு போனேன். அப்புறம் எப்படி கச்சுது? யாருன்னா எடுத்து கொடுத்தாங்களா? வந்த வழியில் வேறு யாருமே இல்லையா. அப்புறம் ஒரு வீட்டுக்கிட்டே காசு ஊன்ட்டா போல். அந்த காசு எடுத்து ஒரு பையன் பேக்கெட்டில் வைக்கிறதுக்கு போனான். கரெக்டாக நான் பார்த்துட்டேன். ஆனால் அந்த காசு அவன் பேக்கெட்டில் வைக்கிறத நான் பார்க்காதே இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இன்றைக்கி பொம்மிக்கிட்ட நான் செத்துருப்பேன். குமுறு கஞ்சி கும்மாங்குத்து தான் இன்றைக்கி பொம்மிக்கிட்ட வாங்கியிருப்பேன். நான் ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்துட்டல. சரி வீடு அது வரையும் அம்மா இல்லாதன்னு நல்லது தான். அப்புறம் ரோட்டெல்லாம் கவனம் இல்லாத போனியா, காசை தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தேன்னு அதுக்கும் ஒரு அடி விழும். இந்த பையனை செம்மையாக திட்டிட்டு காசை பிடிங்கின்னு வந்துட்டேன். அப்புறம் என்ன ராணி, நேரம் என்ன ஆகுது? 9 போல ஆக போகுது, இன்னும் யாரும் சாப்பிடலையா? ஏங்க, சின்ன பிள்ளை பச்சினுந்தா பெரியவ கொண்டாரக்க வச்சு சாப்பிட்றேன்னா, சரி சாப்பாடெல்லாம் இப்போ எடுத்து வச்சு குரல் கொடுக்கலான்னு பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க. சரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாமேன்ட்டு உங்களை கூப்பிட வந்தேன். சரி, தட்டுக்கிட்டெல்லாம் எத்து வை, நான் போய் பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு வரேன், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். சரி போங்க, இவ்வளோ தூரம் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அது பார்க்க போது குரல் கொடுங்க, இறங்கி வருவாளுங்க. படிக்கட்டை ஏறி போகிறீங்களா என்ன? பார்த்துக்கிறேன், சொன்னது செய்ப்போ. சரி, இந்த சகலக்கிட்ட போய் காசு கேட்டு வந்தால் ஒரு 500 ரூபாய் போல் கொடுத்துருப்பாரு. போய் கேட்குறதுக்குள்ளே இந்த பையன் வந்து கேட்டுட்டான். அவனை துரத்துக்கொள்ளே அந்த அம்மா வந்துடுச்சு. சரி விடு, நாளையிலேருந்து பீடி கூட காசு கிடையாது. இந்த லட்சுமியை கேட்கலான்னு பார்த்தா அவ்வளோதான் நம்மளை கொண்டே போடுவா. என்னடா இது, இந்த மனுஷன் எப்பயும் மேலே தான் படிப்பாரு, கீழே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏங்க ஏங்க, என்ன எப்பயும் மேலே தானே படிப்பீங்க, இன்னைக்கு என்ன கீழே பார்த்துட்டு இருக்கிறீங்க? என்ன இங்கே படுக்கணும் அங்கே படுக்கணும்னு எதனா எழுதி வச்சுக்கிதானே? மேலே பார்த்தானா கீழே பார்த்தானா எங்கே பார்த்தானா? மனுஷனை நிம்மதியாக படுக்க கூட விட மாட்டேன்றீங்களே. இப்போ என்ன கேட்டுட்டேன்னு இவ்வளோ கோவப்படுறீங்க? எப்பயும் மேலே படுப்பீங்களே, கீழே பார்த்துக்கிறீங்களேன்னு தானே கேட்டேன். எப்படியோ போங்க. சரி, இவர் கீழே படுகிறாரே, நம்ம மேலே படுப்போன்னு பார்த்தா மேலே இடம் காலியாக இருந்தால் போதுமா, நான் எப்பயும் மேலே தானே படுப்பேன்ட்டு அதுக்கு ஒரு கத்துவார். இந்த மனுஷன் நான் இங்கே படுக்கிறதுக்கு பதில் முன்னாடி போய் கைட்டு கட்டிலே பார்த்துக்கலாம். என்னடா சதீஷே, தினமும் சண்டை போடுவேன் மேலே தான் படுப்பேன்ட்டு நீ நான் சைலண்ட்டாக கீழே பார்த்துட்டேன். எதனா விஷயம் இருக்குதா என்ன? பெரிய உலக ரகசியம் இது சொல்லவா? தினைக்கும் கூட சண்டை போட்டு மேலே படுக்கிறேன், ஆனால் ஏந்து பார்க்கும்போது கீழே தான் படுக்கிறேன், கீழே தான் ஊந்து போய் கிடக்கிறேன். அதுக்கு பதில் நான் தினைக்கும் சண்டை போடாத கீழே பார்த்துக்கலாமே, ஊந்து கை கால் அடிப்படுறது தான் மிச்சமாகும். அதனால தான் கீழே பார்த்துக்கினேன். தெரிஞ்சா சரி. இன்னும் ரொம்ப சிரிக்காத, நான் உனையும் தானா விழுறேன், நீ தான் தூக்கத்தில் பரல்ற பொறி. எப்பா எட்டி ஒரு வச்சா நான் என்ன பண்ணுவேன்? கீழே தான் விழுவேன். அதனால தான் உன் வதையிலேருந்து தப்பிக்கலான்னு கீழே பார்த்துக்கிறேன். பரவாயில்ல, பிள்ளைங்க பத்துட்டுக்குதே மக்கா. சதீஷா பூமாரி என்ன பேசினுக்கிறீங்க? பத்துட்டு தூங்க வேண்டியது தானே, மணி 10 போல ஆக போகுது. இன்னும் என்ன பேச்சு உங்களுக்கு? உனக்குனடா கீழே பத்துனுக்கிற? இந்த மசூதி கல் ஜில்லுன்னு இல்லை குளிர் காலத்தில். அதுவும் எனக்கு பெட்ஷீட்டை போய்க்குன்னு கயிற்று கட்டில் மேலே பார்த்தாவே குளிர், அப்படி குளிருது. ஒரும் தரையில் பாய் தலைகாணி ஒன்றும் போடாத பத்துனுக்கிறியே, சீக்கிரம் ஆகாதாடா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சுற்றின மாதிரி வேற, ஒழுங்காக போய் துணியை போட்டு படு. அவன் அது பிளான் போட்டுருந்தா ஒரும் தரையில் பத்துனுக்குறான். என்ன வேணாலும் சொல்லுமா, கேட்குறேன். ஆனால் அவளை மட்டும் பேச வேணான்னு சொல்லுமா. தினைக்கும் சண்டை போட்டு மேலே படுக்கிறம்மா, எட்டி வச்சு கீழே தள்ளிடுறாம்மா. காலையில் எழுந்து பார்த்தா கீழே தாம்மா இருக்கிறேன். நீ பெறல அவளை சொல்லாத. இப்போ நான் என்ன சொன்னேன்? துணி எடுத்து தரேன் அம்மா, வா போட்டுன்னு படு. இங்கே மேலே எடுக்கிட்டு அது ஏற்று போட்டுன்னு படுகிறேன். நீ போய் தூக்கு போமா, 10 மணி ஆகி போச்சு. நாங்கள்னாலும் பரவாயில்ல, விடிய தூங்குறோம். நீ சீக்கிரமாக தூங்க வேண்டியது தானம்மா. காலையில் 5 மணிக்கு எழுந்து வேலை செய்கிறல. சதீஷா, நீ இப்படிலாம் கூடவா பேசுவேன்? அம்மா கிட்ட பேசும்போது நீ நடுவில் வந்தனா அவ்வளோதான் உனக்கு. சரி நான் போய் தூங்குறேன், நீங்கள் சண்டை போடாத படுங்க முதல்ல. அப்படி இப்படி பேசின்னு சண்டை போட்டுன்னு இருக்காதீங்க. நடு ராத்திரில தண்ணிக்கு நீ எல்லாம் இருக்கா? இருக்குதுமா, நான் தான் எடுத்து வந்து வச்சேம்மா. தண்ணி கூட எடுத்தாந்து வைக்கல மேடம், பார்த்துக்கினாங்க. நடு ராத்திரில ஏந்து போவாங்க. ஆமாம், நடு ராத்திரில ஏந்து தண்ணி இல்லைன்ட்டு பிடிக்க வந்துட்டு அங்கே சிவப்பு உருவம் பார்த்தேன், இங்கே கருப்பு உருவம் பார்த்தேன். பயமாகுதுன்ட்டு பயந்துன்னு கிடக்காதீங்க. தண்ணியெல்லாம் இல்லைன்னா சொல்லுங்கள், பூச்சாந்து வச்சுட்டு கூட போகிறேன். இந்த மாதிரி தொலை பண்ணின்னு இருக்காதீங்க. 12 மணி கத்தி எழுப்புது, 10 மணி கத்தி எழுப்புதுன்ட்டு. 10 மணி ஆகி போச்சு, தூங்குறேன் நான் போய். சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. லைட் ஏமா ஆஃப் பண்ண? நீ வேற போயாமா கம்முன்னு. அம்மா
என்ன சொல்கிறாரு சாரி, இருட்டுனா பயம், தினைக்கு லைட் ஆஃப் பண்ணாதான் தூங்குறாரு. இவர் என்னமோ அப்படியே வீர சிகாமணி மாதிரி என்ன சொல்கிறாரு. சரி, இப்படியே ஒருத்தர் பேசின்னு சண்டை போட்டுன்னு இருக்காதீங்க. இதே மாதிரி பேசியிருந்தா விடிய விடிய பேசின்னு இருப்பீங்க. சண்டை போகிறதுக்கு மட்டும் ஆளே கிடையாது உங்களை அடிச்சுக்கிறதுக்கு. ஆனால் அமைதியாக பத்துன்னு தூங்குங்க. நான் போய் தூங்குறேன் கீழேண்ணே. மா நீ கிளம்புமா, இந்த பைத்தியக்காரி அப்படிதான் பேசினே இருப்பா. நீ நிற்க நிற்க பேசினே இருப்பா. நான் கண்ணை மூடி தூங்கிடுறேன், நீ கிளம்புமா. சோனி விடு, இப்போ ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மா எப்பயும் திட்டுற மாதிரி தானே திட்டினாங்க. ஆமாம் ஆமாம், என்னை மட்டும்தான் பொம்மி எப்போ பார்த்தாலும் திட்டின்னு இருக்கோம். உன்னை மட்டும்தான் அதுக்கு பிடிக்கும், என்னை யாருக்குமே பிடிக்கல. பேசாமல் நான் எங்கன்னா போயிடுறேன். நீங்கள் எல்லாம் நான் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. நீ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அம்மா திட்டுறாங்கன்னா நீ அமைதியாக இருக்க வேண்டியது தானே. நீ கூட கூட பேசினே இருந்த அம்மா கோவத்தில் இன்னும் 4 சேர்த்து போடுறாங்க. அதுக்கு ஏன் பிடிக்கலன்னு தான் சொல்ல. உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமாம், என் மேலே எந்த தப்புமே இல்லாத என்னை திட்டினே இருந்தா எனக்கு என்ன சூடு சொன்னேன் இல்லை, அமைதியாக இருப்பேன் நானே. அக்கா சோனி. அப்பா கூப்பிட்றாரு பாரு. யாரும் கூப்பிட வேணாம், என்கிட்ட யாரும் பேச வேணாம். முதல்ல கிளம்புங்க இங்கேருந்து எல்லாரும். என்ன சோனி உனக்கு இவ்வளோ கோவம் வருது? அப்பா மேலே என்ன கோவம்? நான் என்ன பண்ண உன்னை? நான் ஏன் உங்கள் மேலெலாம் கோவப்பட போகிறேன்? என்ன தான் யாருக்குமே பிடிக்கல. நானே இங்கே பாவமாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்கள் மேலெலாம் கோவப்பட போகிறேன்? நீ அப்பா கிட்ட இப்படி தான் பேசுவியா? சத்யா நீ இரு, நான் பேசிக்கிறேன். சோனி யாரும் என்கிட்ட பேச வேணாம், என்னை விடுறீங்களா முதல்ல? ரொம்ப ஓவரெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு. எனக்கு என்ன இந்த வீட்டில் அழுவத்துக்கு ஒரு உரிமை இல்லை. நீ ரொம்ப ஓவரெல்லாம் பேசிகிட்டு இருக்காது. அப்பா வந்தால் முதல்ல எழுந்திரிச்சு பேசுறியா? ஓவராக பண்ணிட்டு இருக்க. அம்மா வச்சதுக்கு அப்பா என்ன பண்ணுவார்? சத்யா நீ ஏன் பிள்ளைகிட்ட கோவமாக பேசிகிட்டு இருக்க? முதல்ல நீ போ கீழே, நான் பேசிட்டு வரேன். நான் என்ன பண்ணேன்? அப்பா ஏன் மேலே கோவப்படுறாரு? சம்மந்தமே இல்லாத. நம்ம போயிடுவோம். சோனி இப்போ என்ன உனக்கு? அம்மா அடிச்சுட்டு அதுதானே கோவம். இனிமேல் அம்மா உனக்கு அடிக்கவே மாட்டா. இங்கே பாரு, முதல்ல நிமிந்து பாரு அப்பாவை. ஒவ்வொரு வாட்டியும் பொம்மி அடிக்கும் போதெல்லாம் இதையே தான் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொன்னாலும் பொம்மி கேட்காம என்னை போட்டு நவுத்தி எடுத்துடுறாங்க. நீ ஏன் சோனி இப்படி இருக்க? அம்மா கூட எதனா 1-2 வேலையுன்னா செய்யணும்ல. உன் அக்கா சத்யா செய்கிறா, நீ செய்யலன்ட்டு தான் அவளுக்கு கோவம் வருது. நீ ஏன் 1-2 வேலையை செஞ்சேன்னா ஏன் திட்டப்பறா சொல்ல? வயசாகுதுல அம்மாவுக்கு, அப்போ செஞ்ச மாதிரியே இப்போ வேலையை செய்ய முடியுமா? அந்த கோவத்தில் தான் திட்டுறா, அடிக்கிறா. அதை புரிஞ்சு நீ நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும்ல. அதை விட்டுட்டு இப்படி கோச்சின்னு மூஞ்சி தூக்கி வச்சின்னு வந்து உட்காந்துருந்தா எப்படி மக்கா? நீ ஒழுங்காக இருந்தால் அம்மா எப்போனா அடிக்கிறாளா சொல்லி? எதுனா வேலை செஞ்சீங்கன்னா ஏன் கத்தப்பறா சொல்ல? நீங்கள் நல்லா பொம்மைக்கே சப்போர்ட் பண்ணுங்கள். வேலை எந்த வேலையும் செய்யலைன்னு தெரியுமா? சாயந்தரம் ஒரு வாட்டி கடைக்கு போயிட்டு வந்தேன், காலைல ஒரு வாட்டி கடைக்கு போயிட்டு வந்தேன். எப்போ பார்த்தாலும் வேலையே வாங்கிட்டு இருந்தா எவ்வளோ வேலை தான் செய்வேன் நான். இப்படி என்ன மக்கா வேலை செய்கிற? அம்மா எவ்வளோ வேலை செய்கிறான்னு நினச்சி பாரு. கொஞ்சனா நீ 2 வேலையை செஞ்சேன்ட்டு சொல்கிறல. நீ உன் வயசுக்கு இந்த வேலையை செய்து அதிகம் தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அம்மா பாரு, காலையில் எழுந்ததுலேருந்து சாப்பாடாக்கி குழம்பு வச்சு இட்லி கடையை போடுறா. அது இல்லாத உங்களுக்கு டிஃபனை கட்டுறதும் சாமான் தைக்கிறதும் துணி துவைக்கிறதும் எவ்வளோ வேலை செய்கிறான். நீங்கள் வீட்டு வேலையை கொஞ்சம் பார்த்துக்கிட்டா அவள் ஹோட்டல் வேலையை பார்த்துப்பால. ரொம்ப கஷ்டப்படுறாள். நீ புரிஞ்சு நடக்கணும்ல. உனக்கு என்ன வயசாகுது? அம்மா கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சிக்க வேணாவா? இன்னும் இப்படி இருந்தா எப்படி? சரி, அப்போ நான் காலையில் எழுந்த உடனே நான் தினைக்கும் காலையில் 2 வேலை, காலையில் வீடெல்லாம் பெருக்கிட்டு சாமான்லாம் தேய்ச்சிடுறேன். சாயந்தரம் வந்து துவைச்ச துணியெல்லாம் மடித்து வைக்கிறேன். ஓகேவா? இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். ஆனால் இந்த வேலையெல்லாம் செஞ்சு பொம்மி என்னை திட்டாதுன்னா பரவாயில்ல. திட்டுச்சுன்னா நான் இந்த வீட்லேயே இருக்க மாட்டேங்கன்னா போயிடுவேன். எங்கன்னா போயிடுறியா? பேசாமல் ஹாஸ்டலில் வச்சும்போது சேர்த்துட்டுமா காலேஜுக்கு? என்ன பிள்ளைங்களும் இந்த காலத்து பிள்ளைங்க தெரியல. இந்த வேலையை செய்ய அப்புறம் ஏன் அம்மா உன்னை திட்டப்படுறா? அதெல்லாம் திட்ட மாட்டா. சரி, நேரம் ஆகுது, 10 தூங்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்பினீங்களா? முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.